உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாரு சுப்பிரமணியம் படத்துக்காக? நான் பிளான் பண்ணது வந்து பாக்கியராஜ் பையன் சாந்தனும் பாண்டியராஜ் சார் பையன் பிருத்திவியும் நந்தா யூஸ். ஃபர்ஸ்ட் சீன் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் சீனு நான் என்ன தவிர எல்லாம் நடிக்கிறாங்க. பற்ற வைக்க தான் தெரியல. சரி நம்ம தான் டேரக்டர், அதை மட்டும் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டும்கான்னு ஒரு கேரக்டர் அவன் தான் பற்ற வைப்பான். படம் ஃபுல்லாக பார்த்தேன்னா எந்த சீனையும் படத்தை மறுபடியும் டீ கோடிங் சொல்லுவாங்கல்ல, படத்துல எந்த ஷாட்டையும் நான் பற்ற வச்சிருக்கவே மாட்டேன். ஹாப்பி எண்டிங்கா ட்ராஜடி எண்டிங்கான்னு கேட்டாங்க. என்னடா அட்டிமையிலேயே கை வைக்கிறாங்கன்னு என்ன பண்ண யோசிச்சேன். ஹாப்பி எண்டிங் ஃபார் யூன்ட்டேன். அந்த ஃபார் யூவை போட்டுட்டேன். அதில் எவனோ முன்னாடி 3 சீட்ல இருந்து கெட்ட வார்த்தையில திட்டாங்க அப்படின்ட்டாங்க. வாட் சம்திங் தட் தே டாக்கிங். நோ தே அப்ரிஷியேட்டிங் யூ, தே என்கரேஜிங் யூ. சிறு பொன்மணி அங்கதான் வருவீங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப ரைட்ஸ் வந்துருச்சு. நீ சொல்லாதப்பா, திருப்பி இதான் இருப்போம், படம் வந்து போயிடுச்சுப்பா. அதனாலயா விகடன் பிரஸ் மீட் வித் சசிகுமார் பவர்ட் பை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை. என்றும் ஃபர்ஸ்ட் என்றும் பெஸ்ட். ஹெல்த் பார்ட்னர் லயன் காஷ்மீர் ஹனி, அசல் தேன் அசந்தேன். லயன் காஷ்மீர் ஹனி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா சென்னை எக்மோர். சுப்பிரமணியபுரம் ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்காக கோர்ட்டுக்கு வர்ற கைதிகள் கிட்ட எல்லாம் சந்திச்சு பேசினதா சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? அது மாதிரி வேற என்னென்ன ஃபீல்ட் ஒர்க்லாம் பண்ணீங்கன்னு ஷேர் பண்ண முடியுமா? சுப்பிரமணியம் முதல் எனக்கு ஜெயில் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரில. அப்போ உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்போது நாங்கள் மனு போட்டு போய் பார்த்தோம். உள்ளே போய் சிறைச்சாலைக்குள்ளே போய் பார்த்தோம். ஒருத்தர் பார்க்கணுன்றதுனால போய் பார்த்தோம். அப்போ அங்கே பார்க்கும்போது தான் அந்த மனு போட்டு சிறைச்சாலையில் பார்க்கும்போது, நம்ம யூஸ்வலாக படங்கள் பார்க்கும்போது மனு பார்த்து போகும்போது 2 பேர் ஹீரோ ஹீரோயின் மட்டும் பேசுகிற மாதிரி இருக்கும், இல்லை 2 வில்லன்கள் பேசுகிற மாதிரி இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஆனால் அங்கே மனு ஒரே டைம் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் அந்த டைம் தான் வந்து பார்க்கணும். அந்த டைம் எல்லாத்தையும் வருவாங்க, அங்கேருந்து வருவாங்க, எல்லாம் ஒரு க்ரௌடடாக தான் இருப்பாங்க. அப்போ பேசும்போது என்னென்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு இங்கே பேசுவாங்க அங்கே பேசுவாங்க. இதை நான் பிடிச்சிட்டேன். இந்த இது நம்ம இதுக்கு வேணும், இது லைவாக இருக்குது, இந்த இதை எடுக்கணும் தான். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதே தான். நான் ஹைதராபாத் சிறைச்சாலையில் ஒரு 2 மணி நேரம் அவங்க இந்த மனு தரவே மாட்டாங்க. 2 மணி நேரத்தில் எடுத்துடுறேன் சார், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கோங்க, மனு கேட்டு தரமாட்டேன்னாங்க. எனக்கு என்னென்னா அது போய் செட்டு போடணும் மொதல் படம். அந்த மாதிரி போட்டாலும் லைவாக கிடைக்காது. ஆனால் நல்லா இருக்குது சார், 2 மணி நேரத்தில் நான் அதை முடிக்கிறேன், இந்த சீனை 2 மணி நேரத்தில் முடிச்சிடணும்னு வெளியிலே ப்ராக்டிஸ் கொடுத்தேன். டே இவனை சொதப்பிடுறாங்களா, 2 மணி நேரம் தாண்டா, கரெக்டாக 2 மணி நேரத்துக்கு மேலே தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாற்றி பண்ணி எல்லாமே இங்கே பிளான் பண்ணிவிட்டு ரிஹர்சல் பண்ணிவிட்டு கேமரா இது ஒன்று இங்கே ஒரு ஷாட் இங்கே ஒரு ஷாட் இதை வேணாம் எடுத்துனா எல்லாம் பிளான் பண்ணி கரெக்டாக வேகமாக எடுத்து அந்த ஷைனை அந்த சீனே நாங்கள் 1.5 மணி நேரத்தில் முடித்தோம். 1.5 மணி நேரத்தில் முடித்த சீன் தான் அந்த மனு கேட் சீனு. அந்த ஹைதராபாத் சிறைச்சாலைக்குள்ளே எடுக்கிறதே எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக தான் இருந்தது. நிஜ சிறைச்சாலை தேடி போனோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப இருந்தது. முதல் கேரளா போனோம். அது நான் ஒரு 10 ஜெயிலை பார்த்துருப்பேன். எனக்கு வந்து வெறும் ரவுடிகள் இந்த ஜெயில் இதாக தான் ஞாபகம் எந்திரிச்சோம்னா வரும். அதெல்லாம் போக்குறதுக்குலாம் 80 சாங் காரில் போட்டு கேட்குறது, 80கள் பாட்டெல்லாம் போட்டு கேட்குறது. அப்போ கேரளாவுக்கு போனால் என்னடா ஜெயிலுன்னா ஜெயிலை காமிக்கணும், விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னது வாழைத்தோப்பு இதெல்லாம் இருக்குது, வாழை நட்டு வச்சுருக்காங்க, பழங்கள் நட்டு வச்சுருக்காங்க, கனிகள் நட்டு வச்சுருக்காங்க, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா விவசாயத்துக்கு வந்துட்டோமான, எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சந்தோஷமாகவும் இருந்தது. ஆனால் வருத்தம் நமக்கு ஜெயில் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அப்போ கேரளாவில் கிடைக்கல. அப்படி தேடி தான் ஹைதராபாத்தில் எங்களுக்கு சிறைச்சாலை கிடைச்சது. அங்கே உள்ளே போகும்போதே ஜெயில் போன மாதிரி தான் இருக்கும். நஜதுக்கு போகிற மாதிரி அவங்க சீல் குத்திடுவாங்க எங்களுக்கு உள்ளே போகும்போது. ஏன்னா கைதிகளும் நாங்களும் ஒன்றா ஆயிடக்கூடாதுல்ல. அப்போ அது கொடுப்பாங்க. இங்கே டேட்டு போட்டு அனுப்புவாங்க. நமக்கு இது கொடுத்து தான் உள்ளே போக முடியும், எல்லாருமே போக முடியும். இப்போ எங்களுக்கு அடித்தோம்னா நாங்கள் நடிக்கிறோம், நானும் செய்யும், அதுக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம். அந்த பர்மிஷன் வாங்குறதுக்குன்னு கஷ்டமாயிடுச்சு. இப்போ எங்களுக்கு போட்டிங்கன்னா இது தெரியும்பா, மித்தவங்களுக்கு அடிச்சிருக்கலாம், நடிகர் இருக்கிறீங்கன்னா அப்போ அந்த பர்மிஷன் வாங்கணும். ஒரே ஒரு ஃபோனு என்னோட மேனேஜருக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. உதயகுமார் மேனேஜருக்கு மட்டும் அடிச்சான். உள்ளே போனால் கைதிகள்லாம் அவனை வாட்ச் பண்ணுறாங்க. தூக்கணும், ஃபோன் வச்சுருக்கான், அப்படியே தூக்கிடலான்னா அப்படின்ட்டு ஃபுல்லாக அவனை வாட்ச். ஏய் வா 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 அப்படின்றாங்க, இங்கே வா 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 அப்படின்றாங்க. அவர் இப்போ என்ன ஆயிட்டாப்லாம் எங்கள் மேனேஜர் டே என்ன தேடுறாங்க. அவருக்கு பாடி கார்டு ஒரு 5 பேரை சுற்றி நிற்க வச்சுட்டு பாத்ரூம் கூட போகலாம். பாத்ரூமில் இருந்தான் சரேன்னு ஒருத்தன் பிடிக்கிறான்.
இவன் பாத்ரூம் போனால் வர்றாங்க. ஸோ ஏன்னா அவர்கிட்ட மட்டும்தான் செல் இருக்கு, ஒரு செல்ஃபோன் அலோடு. ஏன்னா அவர் சார் எல்லாத்தையும் கரெக்டாக வர வைக்கணும் அப்படின்னு ஒன்றே ஒன்று அனுப்புறான். இப்போ அவனை அங்கே வாட்ஸ்அப்பில் எல்லா கைதியும் தேர்றாங்கிட்டு வா ஒருத்தன் ஃபோனோட வந்திருக்கான் இது பண்ணோடான்ட்டு இவர் இந்த இதில் இருக்காரு. இப்போ எங்களுக்கு இந்த இது இல்லை, ஷீல்டு இல்லை. அப்போ நாங்கள் அப்படி போய் பண்ணோம். அதுலேயும் ஒருத்தர் தப்பிக்க பார்த்தான். உங்களை கார்டு ஒரு சீல் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு கார்டு கொடுப்பாங்க. இந்த கார்டை எப்படியோ அவன் ரெடி பண்ணிட்டான் போது ஒரு கேட்டு தாண்டி 2வது கேட்டு தாண்டி 3வது கேட்டில் பிடிச்சிட்டாங்க. என்னன்னா இந்த சீலில் மாட்டினா சீல் இல்லை அப்படின்னா இவன் உங்காலானவனே இல்லை அப்படின்றது இங்கே படம் எடுக்கிறதுக்குள்ளே இதுக்குள்ளே ஒரு கதை போகுதுங்க எங்களுக்கு. அப்புறம் என்னன்னா நீங்கள் மேலே டவர் லைட் போடும்போது இந்த மேலே ஏறக்கூடாதுங்க, ஏறினா ஷூட் பண்ணிடுவாங்க அந்த டவரில். இப்போ நாங்கள் அசால்ட்டாக கேமரா லைட் எடுத்து அங்கே போடு இங்கே போட்டுட்டாங்க. மேலே போட்டு ஒருத்தர் லைட்டில் நிற்கிறா, அவங்க ஏன் வச்சுக்கிருக்காங்க, ஏன் வச்சு சுற்றுவாங்க போல்க. அது சார் அலாரம் அடிக்குது, என்னடா இவ்வளோ அலாரம் அடிக்குது, ஓடி வந்தாங்க. மேலே எவனோ ஏறுறான் அப்படின்ட்டாங்க, இது ஏற்றுறதுக்கு தான் அப்படின்ட்டு. இப்படி நிறைய அந்த சிறைச்சாலைக்குள்ளே நடந்தது. தப்பிச்சு கடைசி அந்த பாட்டு எடுப்போம், அந்த காதல் சிறுவையில் பாட்டு எடுத்திங்கன்னா அதில் நான் பிளான் பண்ணி வந்தது என்னென்னா, நாங்கள் எப்போதுமே அதை நான் பார்த்துருக்கேன், பார்த்தனால நான் அது சொன்னது. கோர்ட்டு போயிட்டு வந்த பிறகு உள்ளே வரும்போது எல்லாமே அப்படி உட்காந்துருப்போம், வரிசையாக உட்காந்துருப்போம். ஸோ அப்போ வரிசையாக நாங்கள் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நிஜமாவே அவங்க கோர்ட்டில் இருந்து அவங்க வந்தாங்க, ரியல் கைதி. ஓகே, நாங்கள் இங்கே ஷூட் பண்ணி வரிசையாக நானும் ஜெய் இப்படி உட்காந்துருக்கோம் வரிசையாக. எங்கள் பக்கத்துல டப் 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 டப்னு அவங்களும் உட்காந்தாங்க, அதே மாதிரி தான் உட்காந்தாங்க, அதே மாதிரி தான். இப்போ யார் போடுறது யார் கைதின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அனுபவங்களாக அதில் இருந்தது. சூப்பர். ஆனால் நீங்கள் சொல்லும் போது இவ்வளோ கதைகள் சொல்கிறீங்க, இது நமக்கு கேட்க ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்குது. ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தது, ரொம்ப முடிக்கிறக்குள்ளேயும் அந்த ஒரு பரபரப்பு. இதில் இன்னொன்று என்னென்னா, நான் என்ன யோசிச்சுட்டேன்னா, ஹைதராபாத்தில் சுவாதி ஹைதராபாத்தில் தான் இருந்தோம். ஹீரோயின் சுவாதி ஹைதராபாத்தில் இருக்கனால அந்த சாங்கு காதல் சிலுவையில் ஒரு பிட்டு இருக்குது. இவன் ஜெயிலில் இருக்க தான் அவன் யோசிப்பான். ஜெயிலே அந்த பொண்ணு வந்தான்னு யோசிச்சுட்டேன். ஜெயிலில் அந்த பொண்ணு வந்தா அப்படின்னா எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. பொம்பளை ஜெயிலுக்குள்ள விட மாட்டோம்ப்பா லேடிஸா அப்படின்ட்டாங்க. நீங்கள் என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? இல்லை கேளுங்க அப்படின்னா, சார் 2 hours 3 hours மறுபடியும் 3 hours அப்படின்றாங்க. கேட்க மாட்டேன். எனக்கு நம்ம முதல் படம் தானே வேணும்னு அடம் பிடிக்கிற நம்ம தான் ப்ரொடியூசர் வேற. ஏன்னா என்னப்பா நான் ஒரு ப்ரொடியூசர், எனக்கு இது கூட பண்ண மாட்டேன், இங்கே வேறு சென்டிமெண்ட் வேறு அடிக்கிறேன். என்னப்பா நான் என்னப்பா ஆசைப்படுறேன், ஹீரோயினை வச்சு இங்கே வரணும்னு நினைக்கிறேன், நம்ம தானே ப்ரொடியூசர், இது தர மாட்டேங்களா அப்படின்னு. அது வேறு அது முன்னே என்னப்பா இங்கே வேறு அப்படின்ட்டு இதான. அப்புறம் என்னோட கசின் அசோக்கு சரி பேசி, சார் உள்ளெல்லாம் கொண்டு போக முடியாது சார், அலோடு கிடையாது, வேணா அந்த வாசல் இவ்வளோ வரைக்கும் தருவோம். சுவாதி இங்கே வந்துட்டு இப்படி வந்துடணும் அப்படின்னு சொல்லி, இங்கே படம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், அந்த ஜெயில் இது இருக்கும்ல, என்ட்ரன்ஸ் கிட்ட தான் அது இருக்கும். கொஞ்சம் என்ட்ரன்ஸு அவ்வளோதான் இருக்கும், அதுக்குள்ளே அப்படி போய் அந்த பக்கம் போயிடணும் அப்படின்னா. சரி அவங்க இதுக்குள்ளேயே வரமாட்டாங்க, இங்கே நாங்கள் கேமரா வச்சுக்கிறோம் ஒயிட்டில், அவங்க வந்துட்டு போகிற மாதிரி வைக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படி தான் அதை எடுத்தோம் நாங்கள். மீடியாவில் அடிக்கடி நிறைய ஆக்டர்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, சுப்பிரமணியபுரம் படம் நான் நடிக்க வேண்டிய படம், மிஸ் பண்ண படம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவரும் அந்த லிஸ்ட்ல இருக்காரு, இன்னும் எத்தனை பேர் தான் அப்படி இருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கே தோணும். நீங்க உண்மையிலேயே எத்தனை பேரை அப்படி அப்ரோச் பண்ணீங்க? உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாரு சுப்பிரமணியபுரம் படத்துக்காக? வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் சொல்லலாம். நான் அப்பயே சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது நந்தா யோசித்தேன். அவர் மௌனம் பேசியில் நடித்தனால அவரை இன்னொரு கேரக்டர் கேட்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அப்போ அவர் என்னை மறந்துட்டார். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் தான் பார்க்கும்போது சொன்னோம், நான் மறந்துட்டேன், அமீர் சார் அசிஸ்டண்ட்டு நீங்கள் கதை சொல்ல வரணும்னு சொன்னப்போ அவர் கேட்கல. அப்போ அவர் வேற ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஸ்ரீலங்கா போயிட்டு வந்த டைமு. ஸோ அப்போ அவர் பண்ணல. அதுக்கப்புறம் தான் நான் சாந்தனுட்ட சொன்னது. ரொம்ப நிறைய பேர்ட்டெல்லாம் நான் போகல. அது இது கேரக்டர், அழகர் கேரக்டருக்கு நான் பிளான் பண்ணது 2 பசங்க, பாக்கியராஜ் சார் பசங்க, பாண்டியராஜ் சார் பசங்க. பாக்கியராஜ் பையன் சாந்தனும், பாண்டியராஜ் சார் பையன் பிருத்திவியும். இவங்க 2 பேரையும் வச்சு ஒன்று பண்ணுவோம், அந்த அடுத்த ஜென்ரேஷன் இவங்களை வச்சு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு அப்படி தான் நான் இந்த படத்தை பண்ணலான்னு யோசித்தேன். அதுக்கு தான் இவரை போய் அப்ரோச் பண்ணுவோன்னு சொல்லி நான் பண்ணேன். பண்ணும்போது அது நடக்கலை, அவங்களால பண்ண முடியல. அப்போ அவர் வேற ஒரு படத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் இவர்கிட்ட போய் கேட்டு பாண்டியராஜ் பையன் போய் அவர் கதை சொல்லணும். சரி அப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முடிவெடுத்தது தான் ஜெயும் நானும் பண்ணலான்றது தான் முடிவெடுத்தேன். ஸோ அப்படி தான் அது ஆனது. அழகர் கேரக்டருக்கு தான் நீங்கள் ஆப்ஷன்ஸ் யோசிச்சிருக்கீங்க? நான் கேட்டதே 2 பேருமே மாற்றி எது வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம மாற்றிக்கிறது தானே இந்த கேரக்டர் இப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் தான் நான் நான் நடிக்கணுன்ற இதை முடிவு பண்ணிட்டேன். முடிக்கும்போது நான் யார்ட்டையும் சொல்லலை. அப்போ நான் தான் நடிக்க போகிறேன் அப்படின்றது
யார்ட்டையும் சொல்லலை. சொன்னால் குழப்பி விட்ருவாங்கன்ட்டு நான் சொல்லவே இல்லை. நம்ம முடிவு எடுத்துட்டோம் நடிக்கணும்ன்ட்டு. நான் அழகர் எடுக்கல, ஏன்னா அது லவ். நம்ம இதில் கோவத்தில் இருப்போம், அங்கே லவ் வராது நமக்கு, இது கோவமாக இருக்கணும். அப்போ இந்த இதை நம்ம எடுத்துக்குவோம்னு சொல்லி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அது ஜெய் நான் இது பண்ணிட்டேன். ஜெய்யை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணுறோம். என்னோட கேரக்டர் மட்டும் நான் எடுக்கலை. கேமராமேன் கேட்குறாரு, என்னோட கசின் கேட்குறாப்ப, மேனேஜர் கேட்குறேன், சார் இங்கே சார் இந்த பரம் எங்கே சார், பரமன் பக்கத்தில் பரமன் போட்டிருக்கீங்க, மித்த கேரக்டர்ஸ்க்கெலாம் நேம் இருப்போம். இப்போ அழகர்னா ஜெய், காசினா இவருன்னு போடுவோம், பரமன் போட்டுருவேன். இப்போ டெஸ்ட் ஷூட்டுக்கு இங்கே அவன் வந்து செங்கல்பட்டை தாண்டுங்கப்பா வந்துடுவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் இல்லைங்க டேட்டு, அவன் எப்போ இருந்தாலும் டேட்டு அவைலபிளாக இருப்பான் கடைசி வரைக்கும், உங்களுக்கு டேட்டு பிரச்சனையும் வராது அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லலை. அப்போ அவருக்கு ட்ரெஸ் எல்லாருக்கும் தச்சிட்ருக்கோம். மதுரையில் வந்து அந்த பெல் பாட்டம் தைக்கணும், எங்கள் காஸ்டியூம் தைக்கணும், இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அளவாது கொடுங்க, அளவு எப்படி இருக்குன்னு காஸ்டியூமர் நடராஜ் அவர்கிட்ட சொல்லி அவர் தனியாக கூப்பிட்டேங்க வா, காலையில் சீக்கிரமாக அவர் கூப்பிட்டேன், எங்களுக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி நீ 8 மணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த எந்த கேரக்டருக்கு அளவு கேட்டாங்களோ என்ன மாதிரி தான் இருப்போம், அந்த அளவு எடுன்னு சொல்லி 8 மணிக்கு நானும் எந்திரிச்சு போய் அளவு கொடுக்குறேன், யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. சக்குன்னு அளவு எடுத்து எல்லாம் எடுத்து என்கிட்டையும் ஒன்றும் கேட்கல. அப்போயாவது சொல்லியிருப்பேன், யார்ட்டையும் சொல்லாது. டக்குன்னு எடுத்துட்டு வெளியில் போயிட்டு அவங்கெல்லாம் வந்த பிறகு கதிர் அசோக் எல்லாமே உட்காரும்போது, சார் தான் அந்த கேரக்டர் நடிப்பார் போலுக்கு, அளவு எடுக்க சொன்னார்ன்ட்டு போயிட்டான். தரன்னு உள்ள உட்காந்தாங்க. நீ எப்படி இதில் நடிக்கலாமா, உட்காரலாமா, ஏற்கனவே ப்ரொடியூஸ் ஆக போகிற, டைரக்ஷன் பண்ணுற, நடிக்கலாமா அப்படின்னு நல்லா யோசிச்சுக்கோ. நான் நல்லா யோசிச்சுட்டேன்ட்டேன். நான் நல்லா யோசிச்சுன்னா அவன் எந்திரிச்சு கோச்சிட்டு போயிட்டாங்க. இவனை நீ திருத்த முடியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க. நீ அப்பயே சொல்லியிருக்கணும்ட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து அது பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டோம், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி போனால் ஃபஸ்ட்டு சீன் அந்த பொண்ணு பார்ப்பலாம், தம் அடிக்கணும். ஃபஸ்ட்டு சீன் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு சீனு நான் என்ன தவிர எல்லாம் நடிக்கிறாங்க, இதெல்லாம் சூப்பராக நடிக்கிறாங்க. நான் நடிக்கிறேன்னு என் காஸ்டியூமர் என்ன பண்ணாப்புல, நல்லா ஸ்ட்ரைப் ஷர்ட்டு, ஹேர் கட்டு, என்னோட ஹேர் ட்ரெஸ்ஸர், முடியை நல்லா வெட்டிட்டாரு. நான் அவ்வளோ தூரம் வளர்த்த முடியை வெட்டிட்டாங்க, நல்லா இருக்கேன். நான் மட்டும்தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி உட்காந்துருக்கேன், மித்தெல்லாம் ரவுடி பையன் மாதிரி உட்காந்துருக்கேன். எல்லாம் ரவுடியாக உட்காந்துருக்காங்க, நம்ம மட்டும் சாஃப்ட்வேராக உட்காந்துருக்கோம். என்னன்னு பார்த்தா நம்ம மட்டும்தான் சரியாக டைலாகும் பேச மாட்டோம், அவங்களாம் நல்லா பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாருமே நீ பண்ணலைன்ட்டாங்க. நானே பண்ணலன்னு எனக்கே தெரியுது. ஐயோ என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் யோசித்தேன், இது 2-3 நாள் என்னால் நடிக்க முடியல, இதை மட்டும் தனியாக அப்புறம் வச்சுக்குவோம் அப்படின்னு. நான் தான் சொன்னேன்ல அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன் நீ கேட்கலன்றேன். இவங்க வேற ஏற்கனவே கோவத்தில் இருக்காங்க, எல்லாமே அகேன்ஸ்டாக இருக்காங்க. என்னடா அப்படின்ட்டு, இருடா வந்துரும்டா எங்க வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ண வரமாட்டேங்குது, என்னடா நமக்குள்ள என்னடா மிஸ்டேக்குன்னு நானும் யோசிச்சுக்கிட்டு எங்கேயோ தப்பு பண்றேன், எங்கன்னு பிடிக்க முடியல. ஆனா எல்லாம் நடிக்கிறாங்க நல்லா, நான் சொல்லி கொடுத்தவங்கலாம் நல்லா அடிக்கிறாங்க, நான் நல்லா அடிக்க மாட்டேன். ஏன்னா நான் இவனுக்கு சொல்லி கொடுத்தேன், இவன் நல்லா பண்றான், இவன் நல்லா பண்ண, நான் மட்டும் நல்லா பண்ணுவேன். இவங்க மறுபடியும் 2ஆவது நாள் இந்த இதுடா வந்துரும்டா அப்படின்னு. அப்புறம் யோசிச்சேன், பிடிச்சேன். 3ஆவது நாளில் தான் அதை பிடிச்சிட்டேன். இப்போ அதெல்லாம் ரீஷூட் பண்ணேன். என்ன பிடிச்சேன்னா, நானும் இங்கே டைரக்டராக தான் உட்கார்றேன். அவங்கெல்லாம் நடிக்கும்போது, இவன் பண்ணிட்டானா, நான் சொன்ன டைலாக் இவன் கரெக்டாக சொல்லிட்டானா, இதுதான் என் மைண்டுக்குள்ளே ஓடுறதே தவிர அடுத்து நான் பேச போகிற டைலாக் என் மைண்டுக்குள்ளே ஓடல. அப்போ நம்ம இந்த ஷார்ட்டில் இருக்கும்போது நான் வெறும் நடிகன் தான், நான் இயக்குனர் கிடையாது. அந்த இயக்குனரை அப்படி பிரித்து தூக்கி போட்டு, அது மானிட்டரில் இருக்கான், அங்கே ஒரு கேரக்டர், அதுதான் மானிட்டரில் இருக்கவங்க, அங்கே போனால் தான் நீ இயக்குனர், இங்கே வந்தால் நீ நடிகன். இதை இந்த பிரிக்கிறதுக்கு தான் எனக்கு இருந்தது. அப்புறம் அதை பிரித்தோடனே அது எனக்கு சாங்கெல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க போடான்னு. அப்புறம் இன்னொன்னும் தப்பு பண்ணிட்டேன், தம் அடிக்கணும். நான் தம் அடித்ததே கிடையாது ஸ்கூல்ல இருந்து, நமக்கு அந்த பழக்கமும் கிடையாது. அது படம் ஃபுல்லாக அந்த கேரக்டர் வந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன அப்போ டிஸ்கல்மர் போட்டுருங்க, பற்ற வைக்கவும் தெரியாது. படத்துக்கு பற்ற வைக்கிறதுல தம் அடிக்கல, பிடிக்க முடியல. மறுபடியும் சொன்னேன், கேட்டேன், நீ அப்பயே சொன்னேன்னா நீ வந்து எப்படின்ட்டான். இவங்க நைட்டு வந்து சொல்லிட்டேன், நான் சொன்னேன் நீங்கள் கேட்கல, நீ அப்பயே சொல்லி தான் நீ தம் அடிச்சு கற்றுக்கணும், இருறா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு உட்காந்து டெய்லி அது அப்படி பழகுறேன். பிடிக்கல எனக்கு, நான் பிடிச்சி பழக்கம் இல்லை. அப்போ வேற ஒரு சிகரெட் இருக்கும், அது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குன்னு, நான் கருப்பு கலராக இருந்தது, குடுங்கடா அதை பழகி சொல்லிட்டு திருப்பி, ஏன்னா அதுவும் 80 சிகரெட் ஃபில்டர் இல்லாமல் இருக்கும். அப்புறம் அதை பழகிட்டே இருந்தேன். இருங்கடா வரான்டா அவங்களை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்துட்டு பற்ற வைக்க தான் தெரியல. சரி நம்ம தான் டேரக்டர், அதை மட்டும் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட டும்கான்னு ஒரு கேரக்டர், அவன் தான் பற்ற வைப்பான். படம் ஃபுல்லாக பார்த்தேன்னா எந்த சீனையும்
படத்தை மறுபடியும் டீ கோடிங் சொல்லுவாங்கல்ல, படத்துல எந்த ஷாட்டையும் நான் பத்த வச்சிருக்கவே மாட்டேன். அவன் தான் பார்த்தா சாங்ல அது ஸ்டைல் ஆகிட்டான். அவன் இப்படி பண்ணான், நல்லா பண்றடா, அவனை தனியாக நீ இப்படிலாம் பத்த வைப்ப, அப்படிலாம் இது இந்த ஷாட்டுக்கு வச்சுக்கலாம், இந்த ஷாட் வச்சுக்கலாம். அவன் தான் பத்த வச்சு இந்தப்பா அப்படின்னு சொல்லி அப்படி பொருத்துவான். அதாவதுடா இதா வாழ் வர்றா பாரு ஏண்டி அப்படின்னு அந்த படியில் உட்காந்து பேசுவோம்ல, இந்த துளசி வருது பாரு அப்படின்னு. அப்போ அவன் தான் பத்த வச்சு கொடுப்பான். அப்புறம் பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்கும்போது சீட்டு விளாண்டுக்கிடுவேன். ஏன்னா 2 கையில சீட்டு வச்சிருக்கலாம், பத்த வைக்க முடியாது. அப்படி வச்சுட்டேன், சீட்டை எடுத்து போடும்போது அப்படி வச்சுட்டேன். அப்போ அவன் தான் வைப்பான். அப்போ எல்லா இதுலையும் அவன் தான் பற்ற வச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்றது. இப்போ வரைக்கும் பற்ற வைக்க தெரியாது, அது வேற விஷயம். பட் அப்போ அந்த இதில் வச்சு தப்பிச்சு அது ஸ்டைல் ஆகிடுச்சு. சார் அந்த இடத்துல அது அழகாக ஸ்டைலில் அவங்க பற்ற வைப்பாங்க, சூப்பராக இருந்துச்சுண்ணே அப்படி தான்டா அப்படின்னா. அதுக்கப்புறம் செகண்ட் ஷெட்யூல் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லா பழகிட்டேன். இந்த சிகரெட் அடித்து பழகிட்டேன், நல்லா அடிச்சு. அதுக்கப்புறம் என்னையாடா சிகரெட்டு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னு கோவத்தில் என்ன பண்ணிட்டேன், இன்னும் எடுத்துட்டேன். நல்லா வந்து அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் அந்த பாட்டு டீ கடையில் உட்காந்துருப்போம் நானும் செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னா சிகரெட்டை இழுத்துட்டு அப்படி டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் புகையை விடுறது. இந்த மாதிரி புகையில என்னென்ன பண்ணலாம், அதுல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அப்படிதான் பண்ண. புகையை உடுத்து ஊதி அப்புறம் விடுவோம் சுப்பிரமணியபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணுவோம். அது சத்யராஜ் சார் படத்துல பார்த்தேன். இது ஒண்ணு பிடிச்சி வச்சிருந்தான்ட்டு. அது அமைதிப்படையில அவரு கடற்கடக்க ட்ரிங்க்ஸை ஃபுல்லா அடிச்சுட்டு ஊதுவாரு. அதே மாதிரி டீல நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீல பண்ணேன். தேறிட்டாராம்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. படம் பார்க்கும்போது சூப்பரா பண்ணேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, நானே நினச்சோம் வேணான்னு சொன்னோம், இது நல்ல விஷயம், இந்த கேரக்டர் கரெக்டாக. ஏன்னா புது கேரக்டராக இருந்தனால, ஒரு புதுசாக இருந்தனால, எல்லாமே புதுசாக இருந்தனால அதுக்கப்புறம் டீமெல்லாம் அக்செப்ட் பண்ண பிறகு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. அது ஏன் என்னை நடிக்க வச்சுது அப்படின்றது என்னோட பிளானும் என்னோட இதெல்லாம் கிடையாது. அது நான் இப்போ வரைக்கும் ஒரு பிரபஞ்சத்தோட இதுன்னு நினைக்கிறேன், ஒரு ஆண்டவனோட ஒரு விஷயமா தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நடிகன் தான் நான் கஷ்டப்படும் போது ஆண்டவன் போய் டிசைன் பண்ணிட்டா நான் நினைக்கிறேன். நீ உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும், உனக்கு கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தில் உன்னை காப்பாற்ற போகிறது நீ உருவாக்குன இந்த பரமன்ற சசிகுமார் தான் உன்னை காப்பாற்ற போகிறான் அப்படின்றது அப்போவே வச்சனால தான் அவன் தான் என்னை காப்பாற்றி இப்போ இங்கே வரைக்கும் உட்கார வச்சான். சூப்பர் சார், சூப்பர் சார். இந்த காஸ்டிங் சம்பந்தமா இன்னொரு கேள்வி சார். அந்த படத்துல முக்கியமான 2 கேரக்டர்கள், சுவாதி ஹீரோயினா அவங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா, அதே போல தமிழ் சினிமாவுக்கு சமுத்திரகனி சாரை வித்தியாசமான டைமென்ஷன்ல காமிச்சிங்க. அவருக்கும் வேற சாய்ஸ் எதுவும் வச்சிருந்தீங்களா நடிகர்கள்ல? எப்படி சூஸ் பண்ணீங்க இவங்கள? சுவாதிக்கு நாங்கள் நிறைய சாய்ஸ் வச்சுருந்தோம். சுவாதி தான் கிடையாது. சுவாதி ஆனால் கெஞ்சிக்கிட்டு இருந்தோம். அந்த பக்கம் வாசுன்னு ஒரு நண்பர் இருக்காரு. அவர் நாங்கள் நானும் கதிரும் என்னோட கேமராமேனும் செல்வராமன் சார் ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருந்தார், யாரடி நீ மூவியோட தெலுங்கு வருஷம். அதில் த்ரிஷா நடித்தாங்க. அவங்களுக்கு சிஸ்டரா இங்கே சரண்யா பண்ணாங்க. அது சுவாதி தான் பண்ணாங்க. அந்த கேரக்டர் எங்களுக்கு பிடிச்சிருந்தது, கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் பேசி வாசுன்றவர்கிட்ட பேச வச்சோம். அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் அந்த வாசுனால தான் அவங்க வர்றதுக்கு முக்கிய காரணம். ஏன்னா அவர் ஃபோன் அடிச்சு சார் சசின்றவர் ஒரு பெரிய டேரக்டர், அவர் சும்மா விட்டார், அவர் பெரிய இது அப்படின்னு சொல்லி நல்ல டேரக்டர், இவங்ககிட்டலாம் இருந்தார், அமீர் பாலா அப்படின்னவங்ககிட்டலாம் இருந்தாங்க அப்படின்னு அந்த அவங்களோட பேர்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணுறாரு. அவங்க அதெல்லாம் கேட்கல. ஆனால் அவர் டார்ச்சர் பண்ணி ஃபோன் அடிச்சு வரும், அம்மா வாசு பேசுகிறாருமா, வாசு பேசாமல் பயந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வேறு ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு எதுவுமே செட் ஆகலை. ஏன்னா என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, முன்னாடியே தாமரை எழுதி கொடுத்து கண்கள் இரண்டால் அப்படின்றது தாமரை மேடம் எழுதி கொடுத்துட்டாங்க. கண்கள் பெருசாக இருக்கும், கண் இப்படி வச்சுட்டு வந்தாங்கன்னா முடியாது, கண்கள் இரண்டால். ஏன்னா கண்கள் தான் க்ளோஸ் எடுக்க போகிறோம். இப்படி அலைஞ்சு எதுவுமே கிடைக்கவே இல்லை. அப்புறம் கடைசி ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் கேட்டோம். அந்த பொண்ணு நடிக்க மாட்டான், அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அது வரைக்கும் ஓகேலாம் சொல்லிடுச்சு, கிடச்சிருச்சுன்னும் போது அந்த பொண்ணு கிடச்சினா அன்றைக்கி காலையில் ஓகே பண்ணிடுவோம், ஆர்டர் அனுப்பு, போய் இது பண்ணு, செட்டப் போடுங்கன்னு சொல்லிட்டோம். போனேன், அவங்க வேணான்ட்டாங்க. அப்புறம் சுவாதி கிளம்பி வந்தாங்க. அவங்க என்ன வந்தாங்கன்னா, அவங்ககிட்ட வேணான்னு போய் சொல்லுவோம். அவங்க அப்பா சொல்லிட்டாரு, நல்லாப்பா. அவங்க அப்பா ஒன்று சொல்லியிருக்காரு, நீங்கள் வேணான்றதை ஃபோனில் சொல்லாதீங்க, நேரில் போய் தயவுசெய்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்கடா, என்னால் வர முடியாது, உங்கள் தொந்தரவு தாங்க முடியாது, எனக்கு தமிழ் தெரியாது, நான் தெலுங்கில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க வந்தாங்க. வந்துட்டு அப்படியே அவங்க ஏதாவது இது பண்ணாங்கன்னா அவங்க மூஞ்சியில் ஒரு குத்திட்டு அந்த வாசு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்படியே அவங்க கிளம்பி வந்த ஒரு விஷயந்தான். அவங்க வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணும்போது அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க, வாங்க வாங்க அப்படின்போது வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு. நான் டீ குடிச்சுட்டு தான் வருவேன். அவங்களுக்கு டீ சாப்பிட்றீங்களா மேடம் அப்படிங்க, உங்கள் டைரக்டர் வர சொல்லுங்கள், நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னாங்க. வெயிட் பண்ணுறாங்க வாங்க, உங்களுக்காக நான் 1 வாரம் வெயிட் பண்ணேன், 1 மணி நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்களா, 1 மணி நேரம் வெயிட் பண்ணட்டும், உள்ளுக்குள்ள இருக்க டைரக்டர் வந்துட்டார், கோவத்தில் வந்தவொடனே வெயிட் பண்ணட்டும்னு இவங்க கெஞ்சுறாங்க. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவொடனே
கதை கேட்டாங்க. நான் கதை சொல்ல விருப்பப்படல, எனக்கு கதை தெரில அப்படின்னு சொன்னேன். கதை எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஒன்று பண்ணுறேன், கதை தானே கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்கள் என்றால் சாங் போட்டு காமிச்சேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு விஷயம், கதையெல்லாம் நீங்கள் சொல்ல வேணாம், ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், அது மட்டும் சொல்லுங்கள். இது ட்ராஜடி எண்டா, ஹாப்பி எண்டிங்கா, ட்ராஜடி எண்டிங்கான்னு கேட்டாங்க. என்னடா அடிமையிலேயே கை வைக்கிறாங்கன்னு என்ன பண்ணுங்க யோசிச்சேன். ஹாப்பி எண்டிங் ஃபார் யூன்ட்டேன். அந்த ஃபார் யூவை போட்டுட்டேன். அதுலேயும் வந்திருக்கு வெளியே. ஆமாம், அந்த ஃபார் யூ வந்து அப்பப்போ சேர்த்துட்டேன். அது கடைசி கிளைமேக்ஸ் அவங்களுக்கு கிளைமேக்ஸே சொல்லலை. நான் கடைசி நாளைக்கு கிளைமேக்ஸ் 2 நாள் எடுக்க போகிறேன்னா கூப்பிட்டேன். நீங்கள் நாளைக்கு கிளைமேக்ஸ் எடுக்க போகிறேன். யா சொல்லு, வாட் இஸ் த கிளைமேக்ஸ்? ஐயன் ஜெயிட்டு அப்படின்னு சொல்லிச்சு. நானும் ஜெய் சேர்ந்து சந்தோஷமாக இந்த மாதிரி சொல்ல, இல்லை இந்த மாதிரி கூப்பிட்டு வர்றாரு, இந்த மாதிரி வர்றாரு, கிளைமேக்ஸ் உங்களுக்கு அதை ஃபுல்லாக சொன்னோன்னே அப்படி அது கண் கலங்குச்சு. நான் கூட நம்ம சொல்கிறத பார்த்து கண் கலங்குதுன்னு நினச்சிட்டேன். அப்புறம் போயிடுச்சு, ரூமுக்கு போயிடுச்சு. ஃபோன் பண்ணி நான் உங்ககிட்ட ஹாப்பி ஐம் எ பேக் ஸ்டாப்பர், ஐம் எ பேக் ஸ்டாப்பர் இருந்துச்சு. என்னடா பேக் ஸ்டாப்பர்? நான் முதுகில் குத்துவேனா? நான் முதுகில் என்ன ஓய் நான் வந்து ஜெயோட அவ்வளோ பழகிட்டு நான் முதுகில் குத்துவேனா? நான் உங்ககிட்ட கேட்டடா இல்லையா ஹாப்பி எண்டிங்கான்னு எத்தனை தடவை டெய்லி கூட ஹாப்பி எண்டிங்கா அப்படின்னு கேட்கும். ஹாப்பி எண்டிங்மா, ஹாப்பி ஃபார் யூ, அந்த ஃபார் யூ டெய்லி ஹாப்பி எண்டிங்கா ஃபார் யூ, அந்த ஃபார் யூ வந்து எனக்கு காப்பாச்சு. யூ செட் ஹாப்பி எண்டிங், யூ செட் யா, நான் சொன்னேன் யா ஐ செட் ஹாப்பி எண்டிங் ஃபார் யூ அப்படின்னு. நீ ரிவைண்ட் பண்ணி பாரு, எங்கேயாவது ஹாப்பி எண்டிங் மட்டும் சொன்னா ஃபார் யூ ஒன்று போட்டேன், அப்படி ஆயிடுச்சு. நீ வந்து பேச்சு இது பண்ற, அப்படி பண்ற, கோச்சிட்டு போயிடுச்சு. ஜெய் பேசலை, ஒன்றும் பண்ணல, அதை கோச்சிட்டு என்கிட்ட பேசலை. கிளைமேக்ஸில் என்கிட்ட பேசலை, 2 பேரும் சண்டை போட்டோம். 2 பேரும் பேசிக்கிறதுல அவங்கள இது பண்ண சொல்லு அப்படின்ட்டேன். பண்ணுச்சு, வர்றேன்ருச்சு. வந்து அவளுக்கு என்ன, நான் பேக் ஸ்டாப்பர், என்னை வந்து நீ வந்து உலகத்துக்கு கொடுத்து நான் முதுகில் குத்தனவன்றதை காமிக்கணும், நீ வச்சுட்ட, நீ வந்து ஒரு இது அப்படின்னு திட்டிருச்சு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அது என்கிட்ட பேசலை, யாரோடையுமே பேசலை. இப்போ என்னோட சண்டை போட்டனால எவனோ தனியாக போய் சாப்பிட்றது அப்படியே இருந்தது. ஆனால் இது எனக்கு தேவைப்பட்டுச்சு படத்துக்கு. அப்படியே இருமா, இந்த கிளைமேக்ஸ் வர்ற வரைக்கும் அப்படியே டே அது அப்படியே இருக்குடா, எவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு கோவத்தில் எவன் இவங்களும் சமாளம் பார்த்தா அது பாட்டு சாப்பிட்டு வந்தோம். ஆனால் நல்லா பண்ணிடுச்சு, பெர்ஃபார்ம் நல்லா பண்ணி முடிச்சு இது பண்ணி முடித்தோடனே அப்புறம் ஜெய்யோடது அது அழுது அந்த தூக்கிட்டு போகிறதெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் ஜெய் விழுகணும். ஜெய் விழுகும்போது அப்படி ஊண்டி விழுந்தானே. அப்புறம் போய் சொன்னேன், ஜெய் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணிடுச்சு, உனக்கு இந்த தான், நீ கையை ஊண்டாமல் அடிபடும், ஊண்டாமல் விழுந்துட்டேன்னா இது உனக்கான இது, இந்த இடம் தான் உனக்கு இருக்குது அப்படின்னு. அவன் அடுத்த தடவை பார்த்தா கையை ஊண்டாமல் அந்த எதுவுமே கீழே வைக்கல. படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், கையை ஊண்டாமல் டப்புன்னு இருப்பான். இந்த இடத்துல அவனுக்கு அடிபட்டுச்சு, விழுந்து படம் எல்லாம் முடித்தோம். எனக்கு இவனோட பேசாமல் நல்ல வேலைடா, எல்லாம் அவன் மூணில் சோகத்திலே இருந்தாங்கடா, அந்த இதை நம்ம எடுத்துக்கிட்டோன்ட்டு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சவொடனே அவங்கள கூப்பிட்டேன். 2 பேரும் திரும்பி நின்னாங்க. இவனுக்கும் வருத்தம், இவன் கிளைமேக்ஸ் சொல்ல நம்ம கொண்டுட்டாங்களடா அதுக்குள்ளேன்ட்டா. அவனுக்கும் அது இருந்தது. அப்போ கூப்பிட்டேங்க வான்னு அவளை கூப்பிட்டேன், சுவாத்திங்க வாங்க, நான் ஏன் இந்த கிளைமேக்ஸ் உங்கள் யாருக்குமே சொல்லலை. நான் கிளைமேக்ஸ் யாருக்குமே தெரியாது, கிளைமேக்ஸ்ன்னு தான் போட்டிருக்கோம். ஒன்லைனில் கூட யாருக்குமே தெரியாது. சம்பவம் தான் எடுத்தா. இப்போ கரியன்னு திரும்பி பார்த்தாரு, நமக்கு என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இருக்காரு. சம்பவம் பேடில் வந்து 15வது சீன்லேருந்து சம்பவம் 1, கனகு சம்பவம் என்னடாடே இந்த கோட்டை கிட்ட சம்பவம் போனால் என்ன சம்பவம் தெரியல சார், அவங்களுக்கு தான் சார் என்ன சம்பவமாக வச்சுருக்கேன். ஏன்னா இவர் எப்படி சாக போகிறாரு, இதுவே எப்படின்னா நம்மளை என்ன பண்ண போகிறாங்கன்னு ஓட விட்டா இப்படின்னு பார்த்தாரு. உடனே அப்புறம் சுவாதியை கூப்பிட்டீங்க வாங்க. நான் ஏன் சொல்லலைன்னா, நான் வந்து கிளைமேக்ஸ் யாருக்குமே குறிப்பாக உங்களுக்கு ஏன் சொல்லலைன்னா, நான் சொல்லியிருந்தேன்னா நான் கண்கள் 2 சாங் எடுத்திருக்க முடியாது. உங்கள் கண்களில் அந்த லவ்வையும் அந்த சிரிப்பையும் நான் எடுத்திருக்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாக போகிறோம் அப்படின்னு அவன் யோசித்தாலும் தப்பாயிரும், அதை கண்ணில் தெரிஞ்சிடும். உன் கண்களில் வந்து நான் ஜெய்யை கொல்ல போகிறேன்னு தெரிஞ்சால் நீ ஜெய்யை அப்படி பார்க்க முடியாது. கொல்ல போகிறேன்னு அதை உன் கண்ணில் தெரிஞ்சிடும். அதனால தான் நான் சந்தோஷமாக நான் இருக்கணும் தான் நான் அதை சொல்லலை, மறைச்சிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ஓகே இதாகி அதுக்கப்புறம் படம் பார்க்குற வரைக்கும் நான் படம் பார்த்த பிறகு தான் அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்தது. ஏன்னா இருந்தும் அதுக்கு வந்து ஓகே அப்படின்னு அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டான், பழகிட்டான், நல்லா அதுக்கப்புறம் நல்லா அடிச்சிருச்சு. அப்புறம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி தான் அந்த யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்கல்ல, யாரும் என்ன திட்ட மாட்டாங்க, ஒன்னெல்லாம் திட்ட மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. யாரும் திட்ட மாட்டாங்கப்பா, நம்பி வா அப்படின்னு. அதுக்கப்புறம் தேட்டரில் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் நீயே வந்து பார்க்குற எந்த தேட்டர், நான் ரவுண்ட்ஸ் போகிறேன்னு, எந்த தேட்டரில் டீசெண்டாக
கை தட்ட கூட மாட்டாத ஒரு ஆளை பிடிக்க எந்த தேட்டரும் ஒரு தேட்டர் சொன்னாங்க, இந்த தேட்டரில் பண்ணவே மாட்டாங்க, சரி யாருமே இது பண்ண மாட்டாங்க, எல்லாம் இந்த மாதிரி ஆடியன்ஸ் தான் வருவாங்க, கை கூட அவங்க யோசிச்சு தான் தட்டுவாங்க, அப்போ அந்த தேட்டருக்கு கூப்பிட்டு போங்கன்ட்டு, கை ரொம்ப யோசிச்சு தான் தட்டுவாங்க, அந்த தேட்டருக்கு கூப்பிட்டு போயிரு. மதுரையெல்லாம் ஆனால் திட்டுறாங்க, நமக்கு தான் தெரியும்ல, சுவாதியை திட்டுறாங்க, கனகு அவரை திட்டுறாங்க, கனியண்ணனை திட்டுறாங்க, எல்லாம் பயங்கரமாக திட்டுறாங்க. மதுரையில் இன்னும் திட்டம், மதுரைக்கெல்லாம் அந்த பிள்ளை கூட்டு தயவு செய்து வந்துடுறாங்களா அப்படின்ட்டு. அப்புறம் மதுரை பக்கமே அது இப்போ கடைசி வரைக்கும் மதுரை தேட்டரில் காமிக்கவே இல்லையே. அப்புறம் வந்து இங்கே உட்காருமா அப்படின்னு பார்த்தேன், நீ வரன்னு கிளைமேக்ஸு. நானும் வந்து உட்காந்துட்டேன், இப்படி கையை பிடிச்சி இப்படி பார்த்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. எவனோ முன்னாடி 3 சீட்ல இருந்து கெட்டவரத்தில் திட்டாங்க, அப்படின்ட்டாங்க. வாட் சம்திங் தட் தே டாக்கிங், நோ தே அப்ரிஷியேட்டிங் யூ, தே என்கரேஜிங் யூ, they love your acting. இல்ல அது ரொம்ப ஃபோர்ஸா சொல்றானே, ஃபோர்ஸா அவர் லவ் வில் பி வெரி ஃபோர்ஸ் அப்படின்னா. எங்க ஊர்ல எல்லாம் எங்க லவ் வந்து ரொம்ப ஃபோர்ஸா தான் சொல்லுவோம். நாங்க அன்பா ஹே நைஸ் அப்படிலாம் சொல்றோம், ஃபோர்ஸா அவன் பாரு அவ்வளோ ஃபோர்ஸ் சொல்றா, உன்னை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாலா சார் படம் பார்த்தார், அது முடிச்சுட்டு பாலா சார் படம் ஷோ அவர் பார்த்துட்டு அவர் பாராட்டி அப்பதான் ஃபுல் படம் பார்த்தவனே தான் அப்பதான் நல்ல படம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கை கொடுத்துட்டு பாலா சார் சொன்னார், நீ 50 படத்தில் பண்ண வேண்டியதில் ஒரு படத்தில் நீங்கள் 2 பேரும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்கள பாராட்டின பிறகு தான் இந்த அக்செப்ட் பண்ணுச்சு. இப்பதான் ஹாப்பி எண்டிங் அப்படி. இதுதான் ஹாப்பி எண்டிங் அப்படிதான். சூப்பர் சார், பயங்கரமா இருக்கு சார் கதை. நீங்க படம் எடுத்தது நாங்க படம் பார்க்குற கதைனா அது சொல்றது வந்து அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. சூப்பர் சார். யாராவது ஒருத்தர் சுப்பிரமணியபுரத்தில் இந்த விஷயம் எனக்கு பிடிக்கலன்னோ அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏன்னா சுப்பிரமணியபுரத்துக்கு ஹேட்டர்ஸ்ன்றதே எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை, அது பிடிக்கலன்னு பெரும்பாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு கேள்வியா தோணுது. வன்முறை ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னாங்க சார், அந்த படத்துல வன்முறை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தான் ஹேட்டர்ஸா சொன்னாங்க. இப்போ நான் வந்து ராஜ்முருகன் சார் படம் ஒன்று இதில் எடுத்தோம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் இப்படி ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயத்த சொல்கிறான்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் எடுக்கிறோம், ஹாஸ்பிட்டல் சீனை அங்கே அந்த படத்துக்கு கோயில்பட்டி ஹாஸ்பிட்டல் சீனை எடுக்கிறோம். அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டாக்டர், இவங்க தான் யார் ஓனரோ அதை தான் நிப்பாட்டுவாங்க, ஏதோ அப்படின்னு நம்ம இதில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு எல்லாமே கரெக்டாக நிப்பாட்டுவாங்க. கரெக்டாக டாக்டர் வர்றாரு, டாக்டர் நிப்பாட்டாங்க, அவர் தான் ஓனர், அவர் அந்த டாக்டர் நிப்பாட்டாங்க. சார் நீங்கள் போகக்கூடாது, அவர் தான் டாக்டர்னு அப்புறம் கேட்டு உட்காந்து சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அப்போ அந்த டாக்டர் வந்து சொன்னார், சார் உங்கள் சுப்பிரமணியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வந்து அந்த படத்தில் சொல்லியிருப்பீங்க ஒரு விஷயம் என்னென்னா, கோடு போடுவார் பார்த்தீங்களா, ஸ்கேலில் கோடு போடுற ஒரு விஷயம், நீங்கள் ஸ்கேலை காமிக்கல. 80s வந்து அந்த உருண்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அது ரூலர் யாருக்குமே தெரியும், அந்த ரூலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எந்திரிச்சு கை கொடுத்தேன், சார் ரொம்ப நன்றி சார். அது புரியுதோ பிள்ளையோ அது தேவையில்லை எனக்கு, ஒரு ஆக்டராக அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேரணும்னு நான் வந்து யோசிக்கலை. என்னென்னா இது போய் சேரணும், நான் இங்கே ரூலர் இதுக்கு டிஃப்ரென்ஷியேட்டுன்னு நான் எங்கேயும் சொல்லவும் இல்லை. அந்த காலத்தில் ரூலர் யூஸ் பண்ணாப்பா இது இப்படி இருக்கும், ஸ்கேலுன்றது சதுரமாக இப்படி இருக்கும், இது 2 டிஃப்ரெண்ட், இதையும் நான் எங்கேயுமே நான் சொல்லவே இல்லை. அந்த இதை மட்டும் ரூலர் தேவை, அந்த காலத்தில் அதை யூஸ் பண்ணாங்கன்னா அது வேணும்னு சொல்லி தான் நான் வச்சேன். அது ஷார்ட்டாகவும் நான் அதுக்கு தான் மெயின்டனாக வச்சுருப்பார் கேமராமேன் வந்து, அது அவ்வளோ இதாக இம்பார்ட்டன்ஸாக கொடுப்பேன், அது உனக்கு தெரிஞ்சால் வச்சுக்கோ இல்லாட்டி விட்டுக்கோ தான் வச்சேன். ஆனால் எங்கேயோ ஒருத்தருக்கு இத்தனை வருஷம் 15 வருஷம் கழிச்சு அவர் அதை ரூலரை நீங்கள் அழகாக பயன்படுத்தி ஒருத்தர் வலியை மறித்து நிப்பாட்ட ஒரு ஆள் பாராட்டிட்டு போகிறான்ற போது சந்தோஷமாக இருந்தது. முரட்டுக்காலைன்னு ஒரு படம், அதை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணேன். அது வந்து இதில் பண்ணேன், சுப்பிரமணியபுரத்தில். அது வந்து என்னன்னா, அப்போ வந்து யார் வந்து கரெக்டான இவர், அப்போ யார் முரட்டுக்காலையில் இப்போ சொன்னேன் அந்த ரூலர் பார்க்கல, ஆனால் என் மனசுக்கு அது வைப்பேன் அப்படின்ற அதே மாதிரி தான் முரட்டுக்காலையில். அப்போ முத்துமணி தான் அப்போ வந்து ரஜினி ரசிகர் மன்ற தலைவர். அதுக்கப்புறம் ஒரு அப்போ யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க பேரெல்லாம் கலெக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. நாங்கள் பண்ணும்போது ஜாஃபர்னு ஒருத்தர் இருந்தார், ரஜினி சார் ரசிகர் மன்றம். அப்போ வேறு யார் அப்படின்னு சொல்லி அதில் அப்போ சின்ன வால் போஸ்ட் மாதிரி தான் விட்டுவாங்க, அதில் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி ஒயிட் கலர் அந்த இது பண்ணி முத்துமணி இவங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் கரெக்டாக யாராக இருந்தாங்களோ அப்போ அது போயிட்டு, அப்போ யார் வரைஞ்சாலும் அந்த வரைகிறது கஷ்டமாக இருந்தது. அப்போ ஏன்னா இல்லை அந்த இது முடிஞ்சு அந்த டைம் இல்லை, நாங்கள் வரப்போ அப்போ தான் வந்து கட் அவுட் வரைவோம். கட் அவுட் அப்போ அந்த கட் அவுட் மறுபடியும் க்ரியேட் பண்ணுன்ட்டு
அதை தேடி அவங்க அப்பா இல்லை, அதை வரைகிறவர் இல்லைன்னு சொல்லி அவர் பையனை தேடி பிடிச்சோம். வேறு ஊரில் இருந்தார். அவரை தேடி போகிறதுக்கு எங்களுக்கு டைம் ஆச்சு. எங்கடா இருக்கான்னு தேடுறதுக்கே டைம் ஆச்சு. அது வந்தால் தான் அந்த சீன் நாங்கள் எடுக்க முடியும். அதனால் தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தோம். ஷூட்டிங் இது பண்ணுது. அப்புறம் பிடிச்சிட்டோம். வரைய தெரியணுமே, அப்பாவுக்கு வரைய தெரியும், மகனுக்கு வரைய தெரியுமா, அது ஒன்று இருக்கலாம். பார்த்தா அவர் வரைஞ்சிக்கிட்டு தான் இருந்தார். சார் நான் இது பண்ணிட்டேன், வேறு போர்டு தான் போட்டிருக்கேன், ஆனால் வரைவேன் சார் அப்படின்னா அப்போ வரைஞ்சி அந்த இதை வரைஞ்சி அதை அப்படியே மறுபடியும் சென்ட்ரல் தேட்டரில் கிரியேட் பண்ணோம். நாங்கள் பிளான் பண்ணோம் தங்கம் தேட்டர். ஓகே. தங்கம் தேட்டர் வந்து பெரிய ஏஷியாவில் வந்து பெரிய தேட்டருன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய தேட்டர். அந்த தேட்டர் வந்து மூடிட்டாங்க. சரி, அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி அதை இடிக்கிறக்குள்ளேயும் அதை காமிக்கலாம் நினச்சோம். பட் எங்களுக்கு பார்ட்னர்ஸ் நிறையா இருந்தனால அதை பர்மிஷன் கொடுக்கல. ஸோ அப்படி பண்ணி அதை மறுபடியும் முரட்டுக்காலையை ரீக்ரியேட் பண்ணும்போது 1000 பேரை நாங்கள் வெளியில் கூப்பிட்டு வந்துட்டோம். அவங்க படம் பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணிப்பாங்க. அது ரியல், அதான் ரஜினி ரசிகர்களே உள்ளே வந்துட்டாங்க. வந்து கத்தும் போதே பயங்கர அந்த எனர்ஜியோட கத்துனாங்க. அப்போ இந்த எனர்ஜியை நான் வந்து இதில் எடுக்க முடியாது, டப்பிங்கில் வந்து மறுபடியும் கொண்டு வர முடியாதுன்ட்டு நாங்கள் டப்பிங் ஸ்டுடியோ டெரிக்னு ஒருத்தருக்கு அவர் கூப்பிட்டு வந்து நாங்கள் எல்லாமே டப்பிங் அங்கேயே எடுத்தோம். இந்த குரல் வேணும், இப்போ படம் பார்க்குற அந்த சவுண்ட், அந்த எனர்ஜிலாம் லைவ். அவங்க யார் நடித்தாங்களோ அவங்கெல்லாம் உட்கார வச்சிட்டோம். அப்படியே முடிச்சாச்சு, நீங்கள் அப்படியே உட்காருங்க, எல்லாம் உட்கார வச்சு எல்லா இடத்துலையும் மைக் வச்சு அந்த பெரிய தேட்டர் சென்ட்ரல் தேட்டரில் தான் எடுத்தோம். அந்த சென்ட்ரல் தேட்டர்லேயே வந்து டப்பிங் ஸ்டுடியோவே பண்ணோம். எல்லாத்தையும் மைக் வச்சு மிக்சிங் போர்டே அங்கே கொண்டு வந்தாச்சு. இவ்வளோ பெரிய மிக்சிங் போர்டை தூக்கி இம்பார்ட்டாங்க போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி கற்றுங்கடா அப்படின்னா எவனும் கத்த மாட்டுறாங்க. ஏன்னா படம் போட்டால் தானே கற்றுவாங்க. அது வரைக்கும் என்ன நல்ல காலையிலேருந்து நல்லா கத்துறாங்க. ஓடல, ரஜினி சாரை பார்த்தா தான் அவங்க கத்துறாங்க. சரி, இப்போ ரஜினி சாரை பார்த்தா அண்ணனுக்கு ஜெய அந்த பாட்டு வரும்போது இப்போ அந்த சவுண்டு இந்த சவுண்டும் மெர்ஜ் ஆகுது, வரக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறோன்னா சவுண்டை மட்டும் குறைச்சிட்டு பிக்சரை மட்டும் போடுவாங்க. சவுண்டை மட்டும் குறைச்சிட்டு வெறும் இதாக வருது, கத்துனாங்க. அது பண்ண சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு வாழ்க எல்லாம் அந்த இதெல்லாம் இருக்குது. அதை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் நான் இது பண்ணேன். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் பார்த்த ஒரு விஷயங்கள். நம்ம வந்து முத்து, அண்ணாமலைலாம் ஸ்கூல் டைமில் போய் பார்த்தது, கட் அடிச்சுட்டு போய் அங்கே போய் பார்த்தது, ஓடி போய் நைட்டு ஆரம்பித்து ஓடி தெரியாதனமாக ஓடி போய் பார்த்து, ஸ்கூலில் யாரும் பார்க்கக்கூடாது, அது தப்பான ஒரு செயல், அதையும் சொல்லிடுறேன், இங்கே போட்டுருங்க. அதெல்லாம் திருத்தனமாக ஓடக்கூடாது, அது தப்பான ஒரு விஷயம், அது பண்ணக்கூடாது. அதை நான் பண்ணிட்டேன். அதுக்கு வருத்தமும் தெரிவிச்சுட்டேன் ஸ்கூலில், எங்கள் பிரின்சிபால்ட்டையும் சொல்லிட்டேன். அந்த மாதிரி போய் பார்த்த ஒரு படம் தான். ஸோ அப்படி நம்ம அந்த கொண்டாட்டங்களை பார்த்துட்டு போன ரஜினி சார் படங்களை ஒவ்வொரு படத்தையும் அதை வந்து என்னுடைய படத்தில் ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லி அதை பண்ணது. சார், சுப்பிரமணியபுரம் படம் வந்தப்போ அந்த இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அந்த ஏரியா மக்கள் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ஷூட்டிங்காக, அந்த விஷயங்கள்லாம் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சமீபமாக எப்போ சார் அந்த சுப்பிரமணியம் ஏரியாவுக்கு நீங்கள் சமீபமாக போனீங்க? அந்த அழகர் அண்ட் பரமனோட நினைவுகள் இன்னும் அங்கே இருக்கா? அந்த மாதிரியான பிரதிபலிப்பு உணர முடிஞ்சது அவங்களால? அழகர் பரமனோட நினைவுகள் அது என்றைக்குமே இந்த 15 வருஷம் ஆச்சு, இன்னும் அதை எல்லார் மனசுலையும் அது இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் போகிறது உண்டு, அந்த ஏரியாலாம் பார்க்குறது உண்டு. சுப்பிரமணியபுரம் வந்து நான் திண்டுக்கல்லில் தான் எடுத்தோம். ஸோ திண்டுக்கல்லில் பாரதிபுரம்னு வரணும். அந்த வீடெல்லாம் செட்டு தான் நாங்கள் எடுத்தது. செட்டு போட்ட வீடு எடுத்தோம். அது செட்டுன்னு இப்போ தான் எல்லாருக்குமே தெரியும். அது வீடு மட்டும் செட்டு போட்டோம். ஸோ அந்த ஸ்ட்ரீட்லாம் இப்போ நிறையா மாறிடுச்சு. மாறி இருக்குது, அந்த இடம்லாம் மாறிடுச்சு. ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு ஊரில் எடுத்தோம். அழகர் கோயில் அப்படின்ற ஒரு விஷயம். ஃப்ரெண்டுகிட்டலாம் அந்த லேம்ப்ரடா ஸ்கூட்டர் ஒன்று இருக்கும். அந்த ஸ்கூட்டர்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ அந்த ஸ்கூட்டரை நாங்கள் ரெடி பண்ணி வாங்கினோம். பஸ்ஸு வந்து டபுள் சீட்டு பஸ்ஸு. இப்போ நானே ப்ரொடியூசர் இருந்தால் கேரளா போய் தான் அந்த பஸ்ஸை வாங்கி அந்த பஸ்ஸு ரெடி பண்ணோம். அப்போ இப்படி ஒன்றா நாங்கள் சேர்க்க ஆரம்பித்தோம். அப்புறம் இந்த சைக்கிள் ஒன்று, அந்த சிறுபொன்மணியில் வந்து ஒருத்தர் வந்து சைக்கிளே வந்து இந்த இது வச்சுருக்கோம், ஹேண்ட்பேர் வச்சு வரும், அப்படி கார் டிரைவ் பண்ணுற மாதிரியும் ஒரு சைக்கிள் இருக்கும். அதெல்லாம் வந்து உசிலம்பட்டியில் இருந்தது. இது சொல்லி வச்சோடனே இதெல்லாம் நாங்கள் சேகரிக்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படி தான் அந்த விஷயம் இருந்தது. லொக்கேஷன் நிறைய மாறி இருக்குது. அந்த கழுத்து இருக்கிற சீன் போனோம்னா அந்த மலையெல்லாம் இன்னும் மதுரையில் தான் இருக்குது, அழகர் கோயிலுக்கு பின்னாடி அந்த லொக்கேஷன். ஸோ 15 வருஷம் கழிச்சு இன்னமும் வந்து சுப்பிரமணியம் மறக்க முடியாத ஒரு இதாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் அவர் கேட்ட மாதிரி அழகர்களும் பரமன்களும் இன்னும் அங்கே இருக்காங்களா அப்படின்றது, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, அழகர் பரமன் வந்து எல்லாத்தையும் இருப்பாங்க. அது இது வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனை தாண்டி அது இருக்கும். நட்பு தானே, நட்புன்றது வந்து என்றைக்கும் வந்து அழியாத ஒரு விஷயந்தான். அது எப்போ வேணாலும் இருக்கும். அழகரும் பரமன் துளசி எல்லாமே வந்து அங்கே
இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி தான் இருக்கு அங்கே. விகடன் பிரஸ் மீட் வித் சசிகுமார் பவர்ட் பை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை. என்றும் ஃபர்ஸ்ட் என்றும் பெஸ்ட். ஹெல்த் பார்ட்னர் லயன் காஷ்மீர் ஹனி, அசல் தேன் அசந்தேன். லயன் காஷ்மீர் ஹனி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா, சென்னை எக்மோர்.